Hello all, vanakkam and welcome to T20 World Cup review. England, the first team to qualify for semi-finals in this T20 World Cup 2026. Vanakkam and welcome to the show, P-Dog. Opening thoughts, ஒரு ட்ரிக்கி சேஸ் இங்கிலாந்து நெயில் பண்ணியிருக்காங்க. ஹாரி ப்ரூக் தனியா ஒரு கேப்டனா நான் என்ன பண்ண முடியும், நான் எடுத்துக்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அப்படின்னு சொல்லி ஆடி கரை சேர்த்திருக்காரு டீமை. Fifth semi-finals on the bounce in the T20 formatல for England. Opening thoughts, P-Dog. என்ன மாதிரி ஸ்டாட்ஸ் என்ன மாதிரி நம்பர்ஸ் கொடுக்குறாரு பாருங்கயா. அதனால தான் அவருக்கு பேர் வச்சேன் பிளாஸ்ட் விக்னேஷ்னு. அதாவது நான் சொல்றேனே உங்களுக்கு, ஜோஸ் பட்லரை பத்தி போன தடவை தான் ஒரு டெக்னிக்கல் இது சொன்னேன். ஒரு லெவலுக்கு மேலே என்னன்னா, ஒரு கோச்சஸ்லாம் ஸ்ட்ராங் மென்டாலிட்டி இருக்கணும், பிளேயரோட பர்சனாலிட்டி பார்க்கக்கூடாது. அவருக்கு கால் நகரல, 2 ஃபீட்டும் பேரலா இருக்கு, ஃபிஃப்த் ஸ்டெம்ப்ல போட்டா அவரால் பாலை ரீச்சே பண்ண முடியாது, சிட்டிங் டக் அவரு அப்படின்னு. அந்த டாம் பேண்டன் இஸ் எ பெயின் அட் நம்பர் 4 நம்பர் 5. ஸோ இவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன்னா திருப்பி நான் வந்து உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். ப்ரூக்கு தட் இஸ் த டிஃபரன்ஸ். ஷானக்கா பற்றி நான் சொன்னேன் பாருங்க. நம்பர் 3 அவர் இறங்கி வந்து நான் ஆடி காட்டுறேன், குட் கேப்டன் குட் டீம். அவர் இன்னைக்கு அந்த ஒரு டெசிஷன் இதை ஜாக்ஸால பண்ண முடியும். நான் திருப்பி திருப்பி சொல்றேன் உங்களுக்கு, பட்லரை பின்னாடி வச்சுட்டு பெண்டக்கட்டை ஓப்பனிங் இறக்குனாங்கன்னா இந்த டீம் வேற மாதிரி இருக்கும். இல்லைன்னா இவங்க உருப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதாவது 173 வின்னிங் ஸ்கோர் அப்படின்னு சொன்னோம் இங்க. ஓகே, அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு படுகேவலமா ஸ்ரீலங்கா 147 ரன் சேஸ் பண்ணி 95 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. பாகிஸ்தான் வேர் 8 ரன்ஸ் ஷார்ட். ரெண்டாவதும் நான் சொல்றேன், இந்த முகமது நவாஸ் ஷாதாப் கானை வச்சு நீங்க மேட்ச் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தான் சொல்லுவீங்க திங்க் டேங்கா. என்ன பீடா பாகிஸ்தானுக்கு போய் திங்க் டேங்கா அப்படின்னு சொல்றீங்களே நீங்கன்னு. அப்ரார் அகமது இன்னைக்கு ஆடி இருந்தாருன்னா ஆட்டம் கீலோஸ், அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு கிடையாது. இப்ப வந்துட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்ப பள்ளிக்கேலையில உங்களுக்கு 170 அடிக்கணும்னா பவர் பிளேல ஆக்சலரேட் பண்ணியே ஆகணும். விக்கெட் போறதை பத்தி கவலைப்படக்கூடாதுன்னு சொன்னோம். பாகிஸ்தான் ஸ்கோர் 46/2, இங்கிலாந்து ஸ்கோர் 53-40. பட்லரை விட்டுருங்க, அங்க போட்டாலே வர அவுட்டு. அந்த ஒரு விக்கெட்டை நீ கணக்கே பண்ணாதீங்க. ரெண்டு டீமும் தே ஷோடு பிரில்லியன்ட் இன்டென்ட் ஆக்சுவலி, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த நல்ல இன்டென்ட் வந்ததுக்கு அப்புறம் பாபர் ஆசாம் வந்து நம்பர் 4 வந்தாரு. பாபர் ஆசாம் வந்து ஏன் அடிக்க மாட்டேன்றாரு அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு. அவருக்கு நல்ல எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்தேன். இன்னைக்கு நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு மாஸ்டர் கிளாஸ் 25/24. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, டக் அவுட்குள்ள போய் உட்காந்துட்டு கோலி போல ரன் அடிக்க எனக்கு முடியலையே, அதுக்காக ஆடாம தான் இருக்க முடியலையே, நானும் பேட்ட சுத்தி சுத்தி பார்த்தேன், பவுண்டரி வரவில்லை, டிஃபென்ஸ் தான் என்னை விட்டு மாறவில்லை, டிஃபென்ஸ் பயல டிஃபென்ஸ் பயல டிஃபென்ஸ் பயல டிஃபென்ஸ் பையன் டாட் பால் மேல லூசா சுத்துறான், பவுண்டரி வராதா பவுண்டரி வராதா, நானும் அடிச்சு பார்க்கறேன் பவுண்டரி வராதா, ஸ்பின்னர் முதல் சீமர் வரை பேட்ட தானே நானும் தானே சுத்தி பார்க்கறேன், ஆனா பவுண்டரி வரலையே. டாட்டு அப்படின்ற மேல மாதிரி டாட்டு ஆடும் பாபர் ஆசாம். என்னையே மாத்திரீங்களே P-Dog. இல்ல, யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி 10 பால்ல 14 ரன் அடிச்சு 24 பால்ல 25 ரன் அவர் முடிக்கிறாருன்னா தட் இஸ் நாட் டெக்னிக்கலி எனி திங். யூ கேன் சி த அப்ரோச். ஒரு 2 பவுண்டரி எப்படி அடிச்சாருன்னா, கேவலமான ஒரு பால் இங்க மார்க் போட்டாங்க, ஒரு புல் அடிச்சாரு. ரெண்டாவது ஒரு படுகேவலமான அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் ஒரு பால் ஷார்ட் டேர்ம் ஒன்று உள்ள வச்சாரு, அப்படியே ஒரு ஸ்டியர் பண்ணாரு 4. அதுக்கப்புறம் அந்த ரன் ரேட்டை வந்து குட்டி சவராக்குனாரு. அதுக்கப்புறம் பின்னாடி ஷாதாப் கானை அவங்கவுங்கெல்லாம் வந்து அடிச்சுட்டாங்க. இப்ப இங்கிலாந்து பாருங்க, ப்ரூக் வந்து இறங்கி இறங்கி விட்டாரு பாருங்க எக்ஸ்ட்ரா கவர்ஸ். நேத்தே என்ன சொன்னேன், எந்த டீம் ஸ்பின்னர்ஸை ஃபீட்டை யூஸ் பண்ணி ஆடுறாங்களோ இன்னைக்கு ப்ரூக் எப்படி ஃபீட்டை எப்படி இறங்கி இறங்கி வந்தார் பாருங்க. ஒரே ஒரு ஷாட் தான் ஃபக்கர் ஜமான் வந்து ஆதில் ரஷீதை இறங்கி ஒரு 6 அடிச்சாரு. அதுக்கப்புறம் பாகிஸ்தான்ல எல்லாரும் பின்னாடி போறாங்க. சப்கான்டினென்ட் உங்களோட இது, நீங்க பின்னாடி போனீங்கன்னா ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த அப்சல்யூட் லாஜிக் பிஹைண்ட் இட்.
குரூஷியல் வின் ஃபேக்டர் இங்கே என்ன அப்படின்னு சொன்னோம்னா பேட்டிங் 7-15, பாகிஸ்தான் 66 for 1, இங்கிலாந்து 77 for 1, ஆட்டம் க்ளோஸ். அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் எக்கானமி ஃப்ரம் 7-20, நாட் இன் த பவர் பிளே. பாகிஸ்தான் bowled 2 overs of sin in power play which costed them 28 runs without picking a wicket. ஓகே, கண்டிஷன் தெரியாத ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் மேட்ச் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. அவனும் அந்த மடத்தனத்தை பண்ணான். இங்கிலாந்து 2 ஓவர் லியம் டாசன் யூஸ் பண்ணா. லியம் டாசன் வந்து 2 ஓவரில் 12 ரன் 1 விக்கெட்டு. கடைசியில் பார்த்தீங்கன்னா 4 ஓவரில் 24 ரன் 2 விக்கெட்டு. டெத் ஓவர் 18வது ஓவரில் 1 ஓவர் போட்டுமே அவர் 2 ஓவரில் 12 ரன் 1 விக்கெட்டுங்கும் போது அவங்களும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர் பண்ணாங்க. இங்கிலாந்து 8 overs 70 runs 3 wickets with an economy of 8.75. பாகிஸ்தான் 10 ஓவரில் 81 runs and 4 wickets with an economy of 8.1. பாகிஸ்தான் ஸ்லைட் எட்ஜ், அதை தான் நேற்றே சொன்னோம். ஸ்பின்னில் ஸ்லைட் எட்ஜ் பாகிஸ்தானுக்கு இருக்கும். ஆனால் அந்த பேட்டிங் இந்த மிடில் ஓவர்ஸ், இந்த டெப்த் ஆஃப் இங்கிலாந்து, தேவ் மோர் சான்சஸ் ஆஃப் ஸ்கோரிங் 170 அப்படின்னு அவங்க ஜெயிச்சாங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. திருப்பி சொல்கிறேன், இன்னைக்கு ஷஹீன் அஃப்ரீதி வந்து 4 விக்கெட் எடுத்துட்டாரு. ஓகே, he bowled very well, there is no second thoughts about that. ஷஹீன் அஃப்ரீதியே நீங்க ஆடணும்னு நினைச்சீங்கன்னா சல்மான் மிர்சாக்கு இடம் கிடையாது. 2 ஃபாஸ்ட் பவுலர் நீங்க ஆட முடியாது. சல்மான் மிர்சா பர்ஃபார்ம் பண்ணாததுனால நான் இதை சொல்லலை. நான் வந்து உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் பிஃபோர் ஐம் கோயிங் டு லீவ் இட் யூ. Had Abrar Ahmed played and had he bowled in the middle overs in tandem with Usman Tariq, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? பயப்படுறாங்க உஸ்மான் தாரிக்கு போலிங் கொடுக்கறதுக்கு. 8வது ஓவர் கொடுத்தாங்க, 8, 10, 12, 14 கொடுத்து விக்கெட்டே ஏடியா நீ. அவர் கடைசியில் வச்சிருக்கீங்க, ஒரு கடைசியில் ஒரு 14 ரன் கொடுத்தாரு. புவர் ஸ்ட்ராட்டஜி, புவர் பிளானிங். இங்கே நீங்கள் இங்கிலாந்து நம்பர் 11 வரைக்கும் பேட்டிங் ஆடுறாங்கும் போது ஒன்லி வே யூ கேன் கெட் தம் அவுட் இஸ் பை பிக்கிங் விக்கெட்ஸ். ப்ரூக் இஸ் கோயிங் ஹேமர் அண்ட் டான்ஸ். அப்ரார் அஹ்மத் இருந்திருந்தா உஸ்மான் தாரிக்கு நீங்கள் ஒழிச்சு வைக்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. நீ எனி டே எனி டைம் யூ ஃபீல் முகமது நவாஸ் அண்ட் ஷாதாப் கான் இஸ் கோயிங் டு பி இன் த கிளாஸ் ஆஃப் அப்ரார் அஹ்மத். ஐ எம் சாரி, Pakistan did well to get a score which they could have competed 165 on the board. Had Abrar Ahmed played, Pakistan would have won. Well done to England. பாகிஸ்தான் கடைசி வரைக்கும் அவங்க பிளேயிங் 11 பத்தி என்னன்னு தெரியாம நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க அப்படிதான் இருக்க போறாங்க. விக்கி, ப்ளீஸ் ஆட் அவுட் யுவர் தாட்ஸ். இல்ல, ஷாதாப் கானுமே 166 சேசிங்ல 10 ரன்ஸ் per ஓவர் போறது வந்து எவ்வளவு அளவுக்கு நியாயம் தெரியல. உஸ்மான் தாரிக்க ஃபர்ஸ்ட் ஓவர் பார்த்தாங்க, ஒன்னும் புரியல, ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நீட்டா 31 ரன்னுக்கு ஆட்டு போயிட்டாங்க. இதுதான் நம்ம பேசுறோம். 3 ஓவர் 22 ரன், 3 ஓவர் 20 ரன்னுக்கு ஆடிட்டு போயிட்டாங்க. அவரை முடிச்சிடல. கடைசியில தெரியாம ஏதோ அடிச்சு அவுட் ஆயிட்டாரு சாம் கரன். அப்படி இல்லைன்னா அந்த விக்கெட்லாம் அவங்க கொடுக்கறதா இல்ல. அவங்க நீட்டா கன்சால்டேட் பண்ணிட்டு மொத்தமா மேட்சை முடிச்சு விட்டு போயிடலாம் தான் இருந்தாங்க. சாம் கரன் இந்த மிடில் ஆல்சோ பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. சாம் கரன் கொஞ்சம் டைம் எடுத்துட்டாரு. டைம் எடுத்துக்கிறதுக்குள்ள அந்த பக்கம் இறங்கி, நீ சொல்ற மாதிரி இறங்கி பள்ளிக்கேலையிலே இப்படி அடிக்கிறாரு ஹாரி ப்ரூக்கு. நேஷனல் ஹைவேக்கெல்லாம் வந்தாருன்னா என்ன பண்ணுவாருன்னு தெரியலையே. இந்தியா பக்கம் இன்னும் தலை வச்சே படுக்கல. அவங்க இந்தியா பக்கம்லாம் வந்தாங்கன்னா உரிச்சு கையில விட்டுருவாங்க போல இருக்கு. 220 ரன் கன்ஃபார்மா அடிப்பாங்க போல இருக்கு. டாஸ் பண்ணி பேட்டிங் நம்பர் 3 வந்துரு. இனிமே எனக்கு தெரிஞ்சு நம்பர் 3 வந்துருவாரு. அவர் இன்னைக்கு வந்து த பெஸ்ட் மூவ் இங்கிலாந்து அவர் பண்ணாரா இல்ல வந்து திங்க் டேங்க் பேஸ் எல்லாம் பண்ணாரான்லாம் தெரியல. நேரா பேட கட்டின்னு இறங்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆயிட்டதுனால இறங்கிட்டாரு நேரா. அதுதான் சொல்லிடுவாங்க, அந்த அந்த கேப்டனா அந்த தில்லு தான் தேவைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சும்மா தைரியமா இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கி சேஸ்ல நான் இறங்கி அடிக்கிறேன், நீ யார் வேணா என் கூட ஆடுங்க, நான் இறங்கி அடிக்கிறேன்னு துண்டா தனியா எடுத்துன்னு போயிட்டாரு பிடாக். ஃபர்ஸ்ட் டீம் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க செமிஃபைனல்ஸ்க்கு. how are the England players looking and English team is looking very very சாலிடா இருக்கு. பேட்டிங் 11 வரைக்கும் இருக்குன்னு சொல்றீங்க, போலிங் அப்படி இப்படி போட்டுறாங்க. லியம் டாசன் அவுட்ஸ்டாண்டிங்கா போடுறாரு பிடாக். ப்ளீஸ் தயவு செஞ்சு அதெல்லாம் கொஞ்சம் டச் அப் பண்ணுங்க. எனக்கு லியம் டாசன் நீங்க சொல்லுவீங்க, லியம் டாசன் அவுட்ஸ்டாண்டிங்கா போலிங் போட்டாரு இன்னைக்கு. பிரில்லியன்ட். பாய் வந்து நிறுத்துறாரு. அப்படி போட்டு இழுக்கிறாரு. பால் கிட்ட வர மாட்டேங்குது. அவர்கிட்டே போகுது பால். சோ பயங்கரமா போட்டாங்க. ஸ்பின் ஆக்சுவலா இவங்க தான் நல்லா போட்டாங்கன்னு நான் ஃபீல் பண்ணேன் பேசிக்கலி. ஏன்னா பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணாங்க மிடில். லெஃப்ட் ஹேண்டருக்கு பாய் நிறுத்துறாரு. லெக் ஸ்பின் போட்டே நிறுத்துறாரு. அதான் நிறைய பேர் என்ன கேள்வி கேட்டே இருக்காங்க, இந்த இங்கிலாந்து டீமை நீங்கள் வந்துட்டு நல்லா ஆடும்னு சொல்கிறீங்கன்னு. நான் திருப்பி சொல்கிறேன், இங்கிலாந்து நல்ல கிரிக்கெட் ஆடலை, கரெக்டான பிளேயிங் காம்பினேஷனை செலக்ட் பண்ணலை, பேட்டிங் ஆடுற தப்பு. இருந்தாலும் தே ஆர் த ஃபர்ஸ்ட் டீம் டு கெட் இன் டு தி செமிஃபைனல்ஸை.
நான் திருப்பியும் சொல்றேன், சொன்னதை நான் திருப்பியும் சொல்றேன். இந்தியா செமிஃபைனல் வந்து கட்டாந்தர பிச்சில் இங்கிலாண்டோட மாட்டினா இந்தியாவுக்கு முடிவு கட்ட போற டீம் இங்கிலாந்து தான். நான் முதல்லேருந்தே அதை சொல்லிட்டே இருக்கேன். தேவ் நாட் காட் தேர் காம்பினேஷன் ரைட்டு. டக்கட்டை மேலே கொண்டு வந்துட்டு பேண்டனை டிராப் பண்ணிட்டு பட்லரை பின்னாடி அந்த பாடாவதி பேட்டிங் ட்ராக்ல வந்து அகமதாபாத் மும்பை அங்கே மாட்டினாங்கன்னா மாறு மாறு கை வாங்கிடுவாங்க. அதை பண்ணுவாங்களான்னு தான் தெரியல. சொல்லுங்க விக்கி. நீங்க இப்போ வந்து மெக்கலம் ஷூஸ்ல இருந்து யோசிச்சீங்கன்னா ஜாஸ் பட்லரை டிராப் பண்ணிட்டு டக்கெட் எடுத்துன்னு வந்துட்டு இந்த பேட்டிங் லைனப்ப இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுவீங்களா, இல்ல ஜாஸ் பட்லரை கீழே ஆட வச்சு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவீங்களா, ஜாக்ஸ மேல அனுப்பி? இல்ல ஜாஸ் பட்லர் கண்டிப்பா தேவையா இந்த டீமுக்கு? ஏன்னா லுக்கிங் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் சார்ட்ஸ், ஒன் பேட்ல படவே மாட்டேங்குது. சோ இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல அனு நெக்ஸ்ட் மேட்ச் வேணா ட்ரை பண்ணலாம் அவங்க, ஏன்னா ஆல்ரெடி குவாலிஃபை ஆயிட்டாங்க. சோ இப்ப செமிஃபைனல்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க பீடா? நீங்க அந்த இடத்துல இருந்தா ஒருவேளை ஜாக்ஸ ஓபன் பண்ண வச்சுட்டு இவர ஜாஸ் பட்லர் நம்பர் 6ல ஆட வைப்பீங்களா, இல்ல ஜாஸ் பட்லரை டிராப் பண்ணிட்டு டக்கெட்டை தைரியமா ஒரு பிரேவ் கால் எடுத்து டக்கெட்டை ஆட வைப்பீங்களா? டக்கெட் கீப்பிங்கும் பண்ணுவார்னு நினைக்கிறேன்ல. பேண்டன் தான் வெளியே, நான் முதல்ல சொல்லினே இருக்கிறேன் நானு. பேண்டன் ஹாஸ் டு பி அவுட். பேண்டனை வெளியில எடுத்துட்டு டக்கெட்டை ஓபன் பண்ண வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன், இப்ப 100 அடிச்சிருக்காரு ப்ரூக், பட் ஸ்டில் ஐ வில் பிளே ஜாக்ஸ் அட் 3, ப்ரூக் அட் 4, பட்லர் அட் 5. அந்த மாதிரி ஒரு ரூட்டை தான் நான் எடுப்பேன். பட்லரை டிராப் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஒரு கட்டாந்தர பிச்சர்ஸ்ல பட்லர் என்ன நம்பர் 5 ஆட தெரியாதாரோ? ஓடிஐ எல்லாம் இங்கிலாந்துக்கு எங்க ஆடி ஃபாஸ்டஸ்ட் 100ல அடிச்சிருக்காரு, அங்கதான் ஆடி இருக்காரு. ஸோ இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. there is something called mental aspect of the game. When you fail, it is a big technical flaw. It's not a technical flaw for Abhishek Sharma or Babar Azam. It's a big technical flaw which we really reflected. 2 feet parallel இருக்கு, இந்த ஷோல்டர் க்ளோஸ் ஆயிடுது, பிளைண்ட் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து வீசி அவுட் ஆறாரு. டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ போது அவர் அந்த நம்பர் 5 நம்பர் 6ல வந்துட்டு அவருக்கு ரோல் கொடுப்பேன் நானு. தைரியமா போய் எல்லா பாலையும் அடி நீ அப்படின்னு. டக்கட் டேஞ்சரஸ் பிளேயர், நான் சொல்றேன், கண்ணாபண்ண அடிப்பாரு டக்கரு. டக்கட்டு இப்போ சால்ட்டும் பாத்தீங்களா, இன்னைக்கு தான் வந்துட்டு போன தடவை தான் சொன்னேன் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளா ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேம் சேஞ்சரா பிக் பண்ண ஒரு வீசி அவுட் ஆயிட்டாரு. ஓகே, தட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். பட் சால்ட் இஸ் இன் குட் ஃபார்ம். எல்லா தடவையும் நீங்க இந்த மாதிரி பேட்டிங் ட்ராக்ல செமிஃபைனல்ல மாட்டி 78 for 4 நீங்கன்னா டு கெட் 20 runs less. தேர் bowling is good, but that bowling is not potent, to be honest with you. their bowling is good, அவ்வளவுதான் சொல்ல முடியும் நானு. இட் இஸ் an absolute bottom line. இதைத்தான் நான் பண்ணுவேன். திருப்பி சொல்றேன், ஜாக்ஸ் ஸ்லோ பிச்சர்ஸ்ல அந்த நம்பர் 7ல வந்து எப்படி ஆடுறாரு பாருங்க. அவரை நீங்க ப்ரமோட் பண்ணீங்கன்னா அவங்க 7 ஓவர்ல 85 ரன் அடிச்சிருவாங்க. 7 ஓவர்ல அவங்க 85 ரன் அடிக்கிறாங்க. ஜாக்ஸ் அட் நம்பர் 3, ப்ரூக் அட் 4, பெத்தல் அட் 5, பட்லர் அட் 6னா, பாக்ஸ் சாங்கரன் அட் 7, ஓவர்டன் 8னா வண்டியா அதுக்கப்புறம் வந்து எல்லாரையுமே அடிப்பாங்க அவங்களுக்கு. அன்பார்ச்சுனேட்லி பெத்தலும் வந்துட்டு இஸ் நாட் பர்ஃபார்மிங், பேண்டனு நாட் பர்ஃபார்மிங், இப்போ உங்களுக்கு பட்லரு நாட் பர்ஃபார்மிங், ப்ரூக் இன்னைக்கு வந்து மேலே வந்து அடிச்சுட்டாரு. இந்த மேட்ச் தான் அவர் அடிச்சிருக்காரு. வேர்ல்ட் கப்ல அவர் பெருசா வந்துட்டு அவரும் எதுவும் பண்ணல. டுடே ஹஸ் அரைவ்ட் அட் த ரைட் டைம் வேர் இங்கிலாந்து நீடட் இன் த மோஸ்ட். அப்படிங்கும் போது இந்த மாதிரி நீங்க டாப் 4ல 3 பேர் ஃபெயில் ஆயிட்டு இருக்காங்க. அதை எடுத்துட்டு செமிஃபைனல்ல நீங்க போக முடியாது. என்னோட கால் ஒன் ஆஃப் த பேண்டன் அவுட், டக்கட் ஓபன் த பேட்டிங். ஈவன் தோ தே டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் ஜாக்ஸ், இஃப் ஹி சேஸ் அட் நம்பர் 7, ஐ எம் அப்சல்யூட்லி ஃபைன் வித் தட். அப்பயே என்ன பண்ண, ப்ரூக்கே நம்பர் 3 இறக்கிட்டு, பெத்தல 4 இறக்கிட்டு, பட்லர் 5 இறக்குவேன் நானு. பட்லரை கண்டிப்பா டிராப் பண்ண மாட்டேன். they have to change position to give him a new role, which in my humble opinion he will succeed. Please add on that if you want. England has played absolutely magnificently. பிரில்லியண்டா போட்டாரு டாசன். அதுல இருந்து இன்னைக்கு ஒரு நாள் அடி வாங்கிட்டாரு வில் ஜாக்ஸ். சைட் சதா ஃபரானோ ஒரு சூப்பர் இன்னிங்ஸ் ஆனாரு. அந்த சிச்சுவேஷன்ல தான் when they got a momentum at the power play, பாபர் அசாம் வந்து தான் அங்க போச்சு அவங்களுக்கு அந்த மொமெண்டம். அதையும் அவங்களுக்கு இன்னும் அவங்க பிளேயிங் காம்பினேஷன் தெரியல, யார ஆடணும்னு தெரியல. திருப்பி நான் சொல்ல உங்களுக்கு, இந்த பிச்சு பெட்டரா இருக்கும். டாஸ் வின் பண்ணா போலிங் தான் போடணும். 173 இஸ் வின்னிங் ஸ்கோர்னு டாஸ் நின்று பேட்டிங் எடுத்தான் பாரு. அதனால அவனெல்லாம் வந்து நீங்க காப்பாற்றவே முடியாது. பாகிஸ்தான்ல நாங்க 3 வருஷம் வேலை செஞ்சிருக்கேன் பிஎஸ்எல்ல, எனக்கு எல்லாமே தெரியும். ஓகே, அந்த கடைசி பிளேஸ் என்ன ஸ்டாம்ப் குத்துன டீம் அந்த கொட்டா கிளாடியேட்டர்ஸ். ஓகே, அந்த டீம் அதுக்கப்புறம் 2024ல வந்துட்டு பிளே ஆஃப்ஸ் வந்தது. 2025ல வந்துட்டு நாங்க ஃபைனல்ஸ் வந்து க்ளோஸா தோத்தோம். எனக்கு தெரியும் அந்த கஷ்டம் எப்படி வந்து இது பண்றது அப்படின்னு. அவங்களுக்கு வந்து எப்ப வந்துட்டு அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலி அவங்க பெட்டரா ஆறாங்களோ, பிளேயிங் லெவல் தெரியுதோ, அது வரைக்கும் பாகிஸ்தானால ஜெயிக்கவே முடியாது. ஸ்டில் தே ஹேவ் some outside chance.
ஐம் ஷூர் தே வில் பீட் ஸ்ரீலங்கா, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பட் தே நீட் அ ஃபேவர் ஃப்ரம் இங்கிலாந்து டு பீட் நியூசிலாண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் ஆல்மோஸ்ட் அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட், ஃபார் விச் தே கேன் ஒன்லி பிளேம் தெம்செல்ஸ். இஃப் யூ வாண்ட் டு ஆட் ஆன் சம்திங், ப்ளீஸ் ஆட் ஆன், ஆர் எல்ஸ் யூ ட்ரை அண்ட் ஸ்டம்ப் மீ. வில் சி வெதர் யூ கெட் இட் ரைட் டுடே டு ஸ்டம்ப் மீ. குவிக்கா ஸ்டம்பீடா போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குவிக்கா எனக்கு டச் அப் பண்ணுங்க. ஷைன் ஷாஃப்ரிடி பாரிவள்ளல் வந்து 4 overs 30 for 4 குரூஷலா 3 விக்கெட் எடுத்தாரு பீடாக். சம்திங் ஹஸ் சேஞ்ச். அவரோட அப்ரோச் கொஞ்சம் நல்லா இருந்தது இன்னைக்கு. ட்ரை டு ஹிட் த லென்த். ரொம்ப பெருசா ஒன்றும் ட்ரை பண்ணல, ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் வைக்க பார்த்தாரு. இனிஷியல் பிரேக் த்ரூஸ் கொடுத்தாரு, அந்த ப்ளோஸ் கொடுத்தாரு. டெஃபினட்டா வாட் எவர் பாகிஸ்தான் நீடட் அதை ப்ரொவைட் பண்ணாரு. சின்ன லைட்டா டச் அப் ஆன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டம்ப் பீடாக் போயிடலாம். See, some point of time you have to be honest when you give your assessment. You nailed it very honestly. பட் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஷைன்ஷா அப்ரீதி நீங்க ஒரு டெரர்னா அந்த இன்ஸ்விங்கிங் யார்கர்ஸ் தான். இன்னைக்கு பெருசா இன்ஸ்விங்கிங் யார்கர்ஸ்லாம் வரல. சால்ட் கொடுத்த விக்கெட்டு ஒரு ஓசி விக்கெட்டு, பெத்தல் கொடுத்த விக்கெட்டு ஒரு ஓசி விக்கெட்டு. ஆன் ஆல் ஆனஸ்டி he has justified his performance with a 4 wicket haul which has to be appreciated. ஆனா பழைய ஷைன்ஷா அப்ரீதி மாதிரி அவர் போட்டாரான்னு கேட்டா my answer is no. பட் இப்ப கோச் எடுத்த அந்த டெசிஷனை எஸ் ப்ரூவ் த டெசிஷன் இஸ் ரைட் அப்படின்னே ஒழிய, பட் இன் மை ஆல் ஆனஸ்டி இன்னும் இந்த பழைய ஷைன்ஷா அப்ரீதி அரைவால, அவரோட டோ கிரஷிங் யார்கர்ஸ் அரைவால, அவரோட ரிலீஸ் பொசிஷன் ரிஸ்ட் பொசிஷன் இன்னும் இட் இஸ் ஸ்டில் த சேம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பர்ஃபார்மன்ஸை வச்சு இது பண்ணுவாங்க. நான் பர்ஃபார்மன்ஸை சொல்லவே மாட்டேன். பார்த்து டெக்னிக்கா அனலைஸ் பண்ணி அவர் இன்னும் அவ்வளோ குவிக்காலாம் போடல. அவர் ஷைன்ஷா அப்ரீதி கேன் பால் 145. நீ அவ்வளோ குவிக்காலாம் போடல, டீசெண்டாக தான் போட்டார் அவர். பட் he got rewarded for what he did. That has to be appreciated. But the பழைய பன்னீர்செல்வம் இன்னும் வரலை. சூப்பர். ஸ்டம்பீடாக் செக்மெண்ட் போயிடலாம். பழைய பன்னீர்செல்வம் வரலன்னு அவரோட முடிச்சிட்டாரு. ஸ்டம்பீடா செக்மெண்ட்ல இன்னைக்கு ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதை முதல்ல கேட்டுறேன், குவிக்கா படிச்சிடுறேன் அதை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிச்சை பிள்ளை A485 கேட்டிருக்காரு. Hi P-Dog and Vicky bro. It is very happy to see that you are spending time to post these insights through videos. Leave about viewership. But இத பாக்குறதுக்கு P-Dog SA டைம்ல இருந்துகிட்டு நீங்க இந்தியன் டைம்ல சிங்க் பண்ணி வீடியோ கிரியேட் பண்ணி அதை எடிட் பண்ணி வியூவர்ஸ்க்கு போஸ்ட் பண்றது, இட் இஸ் ரியல் டெடிகேஷன் லெவல். வீடியோ பார்த்து கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதோ இல்லையோ, டெடிகேஷன் அண்ட் கமிட்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணும்னு தோணுது. தேங்க்யூ சார் அண்ட் பிளாஸ்ட் வீக்கின்னு போட்டிருக்காரு. ஸோ ப்ளீஸ் டெல் மீ சார், வாட் மேக்ஸ் யூ மோர் டெடிகேட்டட் டு திஸ் அண்ட் கிவ் யுவர் பெஸ்ட் டு திஸ் கிரிக்கெட் கேம்? பிகாஸ் நீங்க ஆல்ரெடி நிறைய அச்சீவ் பண்ணிருக்கீங்க, பட் ஸ்டில் யூ ஆர் ஒர்க்கிங் வெரி ஹார்ட் டு இம்ப்ரூவ். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. தமிழ்லேயே கேட்டிருக்காரு, ஸோ அதனால ஈஸியா சொல்லிடுங்க நீங்களே. ரொம்ப சிம்பிள். வாழ்க்கையில ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன். பார்க்குற நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் டிப்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, நான் இங்கே ஆடுறான்னு எப்படி போலிங் போடுறது அது இதுன்னு. எப்போ நான் வாழ்க்கையில நிறையா சாதிச்சிருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறானோ அவன் அதுக்கு மேலே எதுவுமே சாதிக்க மாட்டான். இப்போ 3 நாள் முன்னாடி தான் ஹேட்ரிக் ஆஃப் டைட்டில்ஸ் வின் பண்ணோம் எங்களோட லைன்ஸுக்கு. அந்த சந்தோஷம் ஒரு 2 மணி நேரம் ஆஃப்டர் வின்னிங் த ட்ராஃபி இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல, அவ்வளோதான். அடுத்த நாள் வந்த உடனே வி காட் அ ஓடிஐ ட்ராஃபி. ஸோ அந்த ஓடிஐ ட்ராஃபி வின் பண்ணணும்னு அந்த ப்ரிப்பரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ என்ன சாதிச்சிருக்கோன்றதை மறந்துடணும். அதை மறந்தாதான் தலைகணம் கீழே இருக்கும். நிறைய சாதிக்கணுன்ற ஆசை, எங்கே போனாலும் சாதிக்கணுன்ற ஆசை இருக்கும். இது நீங்கள் கிரிக்கெட் ப்ரொஃபஷனில் இருக்கலாம், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம், ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், ஏதோ எந்த ப்ரொஃபஷனல், ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம். நான் இவ்வளவு அச்சீவ் பண்ணியிருக்கேன்றது உங்கள் மனசில் வந்துருச்சுன்னா அதுக்கு மேலே அச்சீவ் பண்ண மாட்டீங்க. அதனால யாராவது என்ன நீங்கள் இவ்வளோ ட்ராஃபி ஜெயிச்சிருக்கீங்களே, என்ன ஒருத்தர் இந்த பிளேயர் ஒருத்தர் கேட்டார், நீ இது வரைக்கும் எவ்வளோ ட்ராஃபி ஜெயிச்சிருக்க அப்படின்னு. எனக்கு தெரியும் கணக்கு, ஆனால் நான் விட்டு எதுவுமே சொல்ல. ஏதோ ஒரு சில ஜெயிச்சிருக்கேன், நான் நிறையா தோத்துருக்கேன். அதாவது தோத்தது உங்களுக்கு நிறைய ஞாபகம் வந்தது தான். ஆர்சிபியோட 3 ஃபைனல், இந்தியா அண்டர்-19 வேர்ல்ட் கப் ஃபைனல். நான் தோக்காத ஃபைனல் கிடையாது. ஐ ஹவ் அ குட் ட்ராக் ரெக்கார்ட் ஆஃப் மை டீம் கோயிங் டு ஃபைனல்ஸ். ஆனால் நிறைய ஃபைனல்ஸ் தோத்துருக்கேன். கடவுள் கிருபை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இந்த கோவிட்டுக்கு அப்புறம் போற இடம்லாம் ஓரளவுக்கு டீசெண்டா பண்ணியிருக்கோம், டிராஃபி ஜெயிச்சிருக்கோம். பட் அதெல்லாம் அப்படியே சைட் லைன்ல மறந்துடும். இப்போ அடுத்த டோர்னமெண்ட் இருக்கு, அடுத்த டோர்னமெண்ட் எப்படி ஜெயிக்கணும், அந்த டோர்னமெண்ட் ஜெயிக்கலன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்க என்ன தெரியுமா, நான் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிப்பேன். அதுல ஒரு சிலர் இந்தியாவில் இப்போ டைம்ல இப்போ நம்ம போடுற வீடியோ பார்ப்பாங்க. ஓ, ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் கெட் அ ஸ்லீப் வித்தவுட் சீயிங் திஸ் வீடியோ. அதுதான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, நான் ஏர்ன் பண்றது அதுதான். பணம் ஏர்ன் பண்றது, கார்ல போறது, கையில கழுத்துல தங்கச்சங்கிலி பார்க்க மாட்டீங்க, கையில கோல்டு ஃபிங்கர் பிரேஸ்லெட் எதுவுமே பார்க்க மாட்டீங்க.
ஃபேன்சி மொபைல் பார்க்க மாட்டீங்க. எதுவுமே ஃபேன்சியா என்கிட்ட நீங்க பார்க்கவே மாட்டீங்க. ஒரு சாதாரண ஒரு கண்ணாடி. திஸ் இஸ் மை லைஃப். மை லைஃப் இஸ் கிரிக்கெட். இஃப் ஐ கேன் புட் அ ஸ்மைல் ஆன் சம்மோன்ஸ் ஃபேஸ். இப்போ பாபர் அசாம் பாட்டு பாடினேன். பாபர் அசாம் பாட்டு பாடுறது ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. வி ஹவ் ரிஃப்ளெக்டட் ஆன் வாட் யூ ஷுட் டூ பெட்டர். இந்த பாட்டு பாடுறது உங்களுக்காக டு புட் அ ஸ்மைல் ஆன் யுவர் ஃபேஸ், நாட் டு ட்ரோலிங். ஸோ பாட்டம் லைன் என்னன்னா, இப்போ என்னோட த டெடிகேஷன் ஷுட் பி ஹானர்ட் ஃபார் சம்மோன் லைக் விக்னேஷ் ஹூ சிட்டிங் நெக்ஸ்ட் டு மீ. ஏன்னா அவருக்கு இன்னும் லேட்டு இந்தியன் டைம். அவர் முழிச்சிட்டு வந்துட்டு ப்ரிவ்யூ ரிவ்யூ இஸ் அ பிஸி கோச் ஒர்க்கிங் ஏர்லி இன் த மார்னிங் டில் த நைட்டு. அப்படியே சிரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக வர்றாருன்னா யூ ஹவ் டு தேங்க் விக்கி மோர் தேன் மீ. தட் இஸ் அ பாட்டம் லைன். அண்ட் ஐ தேங்க் விக்னேஷ் ஃபார் இஸ் கோஆப்ரேஷன். வாழ்க்கையில் வந்து ஒன்னே ஒன்று தான் இம்பார்ட்டண்ட்டு. ஒன்னே ஒன்று சொல்கிறேன் பாருங்க, ஜெயிச்சுட்டே இருக்கணும். வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டே இருக்கணும். ஜெயிக்கிறதுக்கு மட்டும் அலுப்பே எடுத்துக்காதீங்க. ரெண்டாவது, எவ்வளோ நாள் தான் ஜெயிக்க முடியும்? போன வருஷம் ஜெயிச்சோம்ல, இந்த வருஷம் போனால் பரவாயில்ல, அந்த மென்டாலிட்டியில் மட்டும் இருக்காதீங்க. ரிசல்ட் வந்து கடவுள் கையில் இருக்கு. பட் த மொமெண்ட் யூ திங்க் இட் தட் வே, அச்சீவ்ட் அலாட், போன வருஷம் தான் ஜெயிச்சேன் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம்னா இந்த வருஷம் ஃபனால் ஆகிடும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், வாட் எவர் யூ டூ இட் வித் டெடிகேஷன். நாங்கள் இப்படி வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம், அது என்ன, அது ஒரு சந்தோஷம். அந்த கமெண்ட்ஸை படிக்கும்போது நிறைய பேர் ஓகே நீங்கள் ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் சொன்னீங்க, ஐ லேர்ன் சம்திங் ஃப்ரம் திஸ், ஐ எம் வெரி ஹாப்பி, உங்கள் பாட்டை கேட்டு விழுந்து விழுந்து சிரித்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க பாருங்க. அதுக்காக தான் நானும் வரோம், செல்லக்குட்டி விக்னேஷும் வராரு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ரெஸ்பெக்ட். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும், உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும், எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ஐ வில் நாட் ஸ்டாப் என்டர்டெய்னிங் யூ. அண்ட் ஐ ஹோப் ஐ வில் கெட் த சப்போர்ட் ஃப்ரம் விக்கி ஆல்சோ. விக்கி ப்ளீஸ் ஆட், வி கேன் ட்ரை அண்ட் ஸ்டெப் மீ அகேன். இது ஒரு ஸ்டெம்பிங் கிடையாது, ஒரு எமோஷனல். அப்படியே மாறல, அப்படியே ஒரு எமோஷனல் கொஸ்டின் கேட்டாரு. தேங்க்யூ சார், லவ் யூ ஸோ மச். நீங்க நிறைய வருஷம் வீடியோ பண்ணணும், உங்களோட சேர்ந்து நானும் வீடியோ பண்ணணும். நீங்க என்டர்டெயின் பண்ற மாதிரி அதை கொஞ்சமாவது கத்துக்கிட்டு நானும் மக்களை என்டர்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் தான் நான் சொல்லிக்க விரும்புறேன். செகண்ட் கொஸ்டினுக்கு போயிடுறேன். சாய் கார்த்திக் கேஜி 23 கேட்டிருக்காரு. ஹாய் பீடாக் சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ அண்ட் லயன்ஸ் டீம். ஐ saw the match live in YouTube from ball 1. After day 2 Warriors were ahead, but the Lions team made an extreme comeback. பாட்டி ஜேட்டே பிளேட், எனக்கு ஒரு பேர் ஞாபகம் இல்லை, பாட்டி ஜேட்டே அப்படின்னு ஒரு போட்டிருக்கு. பிளேட் அ ஃபேண்டாஸ்டிக் நாக். வாட் வாஸ் த டிஸ்கஷன் பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் த டே 3 கேட்டிருக்காரு. அவர் பேரை மட்டும் சொல்லுங்க என்னன்னு. டிலானா போர்ட்கீட்டர், ஒரு ஆல்ரவுண்டரு. போர்ட்கீட்டர், சரி. அதாவது எப்படின்னா உங்களுக்கு கண்டிஷன்ஸ் தெரியணும், அதைத்தான் நான் சொல்லுவேன். வாண்டரஸ்ல நீங்க வந்துட்டு அந்த கிரீன் திக்கு கிராஸை விட்டீங்கன்னா நாள் ரெண்டாவது நாள் கொஞ்சம் ஸ்லைட்டாக ஸ்லோவாக இருக்கும் பிச்சு. லென்ஸ் எப்படி போடணும், ஃபுல்லர் லென்ஸ் போடணும். ஃபர்ஸ்ட் 2 days ஃபுல்லர் லென்ஸ் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இதுவாக இருக்கும், ஸ்பாஞ்சி பவுன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கிரீன் ஹார்ன் கிராஸ் செட்டில் ஆக ஆரம்பிச்சதுன்னா குவிக்கனப் ஆக ஆரம்பிக்கும் வாண்டரஸ் பிச்சு. டே 3 டே 4லேருந்து மார்க் வரும் உங்களுக்கு. தட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். டே 2 அப். ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு அவங்க 305 ரன் அடிச்சிட்டாங்க. தேவர் 180 for 1 அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டீ செஷன்லேயே வந்து என்ன சொன்னேன்னா, இங்கே பாரு, இப்போ நீங்கள் லென்ஸ் வந்து கொஞ்சம் பின்னாடி போடுறீங்க, பேக் ஃபுட்டில் போய் 2 பக்கமாக ஆடுறாங்க, ஃப்ளிக்கு புல்லு கட்டு, கொஞ்சம் மேலே போடுங்கன்னு. ஃப்ரம் 180 for 1 we reduce them to 245 for 8. 305 அடிச்சாங்க. அவங்களும் சூப்பராக போட்டாங்க. they had a very good bowling lineup. we were 193 for 7. ஸ்டாரிங் அட் டிஃபீட். இந்த பிச்சில் எல்லாம் நீங்க 80 ரன்ல லீடு கொடுத்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது திரும்பி வரதுக்கு. 112 runs behind at day 2. இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் சந்தோஷம். ஏன்னா இந்த கடைசி ஒரு 4 வருஷத்துல 8 டிராஃபி அடிச்சிருக்கோம் நாங்க. எப்படா இவங்க தோப்பாங்கன்னு எல்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க. ஸோ அந்த 3வது நாள் வரும்போது அவங்க என்ன பண்ணாங்க, கண்டிஷன்ஸ் தெரியாம நிறைய வந்துட்டு உங்களுக்கு பிச்சு குவிக்கனாப் ஆகும்போது ஃபுல்லா போட ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த போர்ட் கேட்டர்கிட்டையும் எங்க டெய்லண்டர்ஸ் கிட்டையும் என்ன, அந்த பேஸ் சொன்னப்பில் ஒரு டெய்லண்டர்லாம் கிடையாது, ஒரு பேட்டிங் ஆடுவார். இந்த கோடி யூசு வாஸ் பிளேட் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா, வில் ஆல்சோ பேட்டான்னு சொன்னேன். 2 யார்டு முன்னாடி நில்லு. அவன் ஆல்ரெடி ஃபுல்லர் லென்ஸ் போடுறான். முன்னாடி நின்னான்னா அந்த ஓடிஐ மென்டாலிட்டி, T20 மென்டாலிட்டி, மிட் ஆன் கவர்ஸ் மேல தூக்கி அடிச்சுனே இருன்னு. ஒரே செஷன்ல வித் 7 டவுன் ஃப்ரம் 193 for 7 we scored 102 runs in the session. 10 runs lead. யோசிச்சு பாருங்க, 10 ரன் லீடு. லஞ்ச் போது நாங்கள் ஆல் அவுட். அந்த பாட் கேட்டர் வந்து 90 நாட் அவுட். அதுக்கப்புறம் அதான் சொன்னோம். அதுக்கப்புறம் லஞ்ச் போது இங்கே பாரு, இப்போ வந்து லென்த்தை ட்ராக் பண்ணுங்க. மிட் ஆன் மிட் ஆஃப் ரெண்டுமே வைக்காதீங்க. டெஸ்ட் கிரிக்கெட்ல மிட் ஆன் மிட் ஆஃப் ரெண்டுமே கிடையாது.
9 பேரை ஸ்கொயரா நீதர் சைடு அந்த விக்கெட் 7-8 மீட்டர்ல அடிச்சு பேக் ஃபுட்ல தள்ளுங்க வந்து நச்சு 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 நச்சுன்னு வாங்கின்னு போச்சு உங்களுக்கு எல்லாம். ஸ்லிப்பு கல்லி 3 ஸ்லிப்பு 2 ஸ்கொயர் கல்லி ஒரு ஷார்ட் லெக் பேக்வர்ட் ஷார்ட் லெக்கு ஒரு ஸ்கொயர் ஷார்ட் ஸ்கொயர் லெக்கு அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் கொஞ்சம் இந்த பக்கம் கவர்ஸுக்கும் பாயிண்ட் எடுப்புறேன். இதுதான் ஃபீல்டு. அதுக்கப்புறம் ஒரு ஃபைன் லெக் மிடானும் கிடையாது மிடாஃபும் கிடையாது. நீ டிரைவ் ஆடு பார்ப்போம்னு சொல்லிட்டு பால் ஒவ்வொன்றும் இங்கே வந்துச்சு நச்சு நச்சுன்னு. அவங்க டீம் வந்து சாதாரண டீம் இல்லை. ஜார்டன் ஹெர்மன், மேத்யூ பிரிட்ஸ்கே, மேத்யூ டிவிலியர்ஸ், செனூரன் முத்துசுவாமி, பேட்ரிக் க்ரூகர் 8 பேரை they have played for South Africa. So the most important thing என்னன்னா கண்டிஷன்ஸ். அது எந்த கிரிக்கெட்டா இருந்தாலும் சரி, particularly when the conditions the pitch change based on the weather, based on how the pitch looks, அதை மாஸ்டர் பண்ணாதான் 10 ரன் லீடு கொடுத்த உடனே தெரியும் எனக்கு ஒரு 200க்கு நான் என்ன எதிர்பார்த்தேன் ஒரு 200-220க்கு ஆல் அவுட் பண்ணுவோம். ஆல் அவுட் பண்ணிட்டு அவங்களுக்கு இன்னும் லென்ஸ் புரியலன்னா இந்த சேஸ் கஷ்டமா இருக்கும். பட் ஜெயிச்சிருவோம். கோச் கிட்ட தான் சொன்னேன், ரசல் டோமிங்கோ கிட்ட டைட்டு சேஸாக இருக்கும், ஒரு 6-7 விக்கெட் கொடுத்து ஜெயிச்சிரும் கவலைப்படாதுன்னு. பார்க்குறேன் 1.5 செஷனில் ஆல் அவுட், 95 ஆல் அவுட், 105 டார்கெட். அதுக்கப்புறம் சொல்லிட்டேன் பேட்ஸ்மென்ட்டேங்க பாரு 105 ரன்னு பயங்கர ப்ரீஸியாக வருவாங்க, எனக்கு மேட்ச் இன்னைக்குள்ளே முடிக்கணும், ஒரே செஷனில் முடிக்கணும், கத்தி எடுத்துகிட்டு போங்கன்னு. என்ன இப்படி சொல்கிறீங்க 105 ரன்னுக்குன்னு? திஸ் இஸ் த டைம் வேர் யூ ஹவ் டு ட்ராப் தேர் ஷோல்டர்ஸ் டவுன். இப்போ டாக்கன் டிஃபென்ஸ் ஆகி 17 for 3னா தே வில் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் பிலீஃப். அந்த பிலீஃபே கொடுக்காத அவங்க பாதி உடஞ்சி வராங்க சொர்டுக்கு போன உடனே அப்படின்னு. ஜுபைர் ஹம்சா பார்த்தீங்கன்னா ஒரு 50 பால் ஒரு டெஸ்ட் ப்ராப்பர் டெஸ்ட் பிளேயர் ஒரு 50 ஒரு 30 பால் அடிச்சாரு. ஸோ கண்டிஷன்ஸ் உங்களுக்கு பர்டிகுலர்லா வாண்டரஸ் இஸ் அவர் ஹோம் அப்படின்றதுனால அங்க பிச் பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னு லென்ஸை மாற்ற தெரியலன்னா ப்ராப்ளம். லக்கீலி அவர் பிளேயர்ஸ் அடாப்டடு. எனக்கு எப்பவுமே ஐம் ஃபேன் ஆஃப் ரெட் பால் கிரிக்கெட்டு. த்ரைஸ் இன் ரோ ரெட் பால் கிரிக்கெட்டில் அடிக்கிறது வேறு சவுத் ஆஃப்ரிக்கா ஹிஸ்ட்ரியில் எந்த டீமே பண்ணதில்லைங்கும் போது ஐ எம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் இட். நான் வாண்ட் ஃபார் த ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் ஓடிஐ கப்பு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் த கொஸ்டின். இங்கே வந்து யூடியூப்ல இந்தியாவிலேருந்து எங்கள் டொமஸ்டிக் ஃபைனலை பார்க்குறீங்கன்னா நீங்கள் கிரிக்கெட் ஒரு வெறி பிடிச்ச ஆளாக இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு கும்பிடு. விக்கி ப்ளீஸ் ஆட் ஆன் இஃப் யூ வாண்ட் பிஃபோர் யூ கேன் கோ ஃபார் த க்ளோசிங் தாட்ஸ். நான் என்னத்த ஆட் ஆன் பண்றது, 3 டைட்டில் சும்மா அடிச்சுட்டு அப்படியே ஹம்பிளா பேசின்னு இருக்கீங்க ஜாலியா. சூப்பரா இந்த செக்மெண்ட்டையும் க்ளோஸ் பண்ணி வச்சீங்க பிடாக். நம்ம உங்களோட க்ளோசிங் தாட்ஸ்க்கு முன்னாடி இங்கிலாந்து had a lot of criticism going into the Ashes. நிறைய ஃபேஸ் பண்ணாங்க, நிறைய ஹார்ட் டைம்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. பட் சரியான ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. The first team to qualify in this 2026 World Cup, 5 semi-finals in the 5 editions of this T20 format. They are a team to look forward நினைக்கிறேன். They are going to definitely dominate this tournament நினைக்கிறேன். Going deep semi-finals நீங்க சொல்ற மாதிரி இந்தியா வந்ததுன்னா it is going to be a very very tough எப்படி சொல்றது tough game for India கூட இருக்கலாம். இந்தியா குவாலிஃபை ஆனா உங்களோட க்ளோசிங் தாட்ஸ் இந்த கேமுக்கு பிடாக் எப்படி ஆடினாங்க? அதாவது நான் தான் சொன்னேன் உங்களுக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க பிளேயிங் லெவன் எனக்கு இதுதான் வேணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா let them continue on what they want. If they have the belief in the current squad what they are having, but they have not played a championship winning team cricket so far either with the bat or with the ball. That is the bottom line. That is a good sign for you going into semi-final. நீங்க வந்து பீக் ஆயிட்டு செமிஃபைனல் போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க எல்லாரும், அவங்க ரொம்ப ஏர்லியா பீக் பண்ணிட்டான், ஒரு அடி வாங்குவான் பாருன்னு. இன்னும் நான் திருப்பியும் சொல்றேன், இப்போ இங்கிலாந்து வந்து 6 மேட்ச் ஆடி இருக்காங்க. they won 5 out of 6, which is not a bad record. They have not really played good cricket, be it the batting or bowling. இன்னைக்கு அவங்களோட ஃபீல்டிங் atrocious, -17 on the field அவங்க. Okay, in spite of that, with 1 game to go, you are already in the semi-final. அப்படிங்கும்போது you cannot ask for any better thing at all. அப்படிங்கும்போது they can only get better as a team. அடுத்த மேட்ச் அவங்களுக்கு they got nothing to lose, whether they win or lose they are going to play the semi-final. போது டக்கெட் அவங்க கொண்டு வந்தே ஆகணும். they have to change the opening combination. they have to give Butler a go in the middle over. ஒருவேளை இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா let Brook bat at 3, let Jacks bat at 7, that's fine. பட் டக்கெட் ஹேஸ் டு கம் இன் பிளேஸ் ஆஃப் பேண்டன். ஏன்னா பேண்டனும் வந்து அந்த கான்ஃபிடன்ஸை கொடுக்க மாட்டேன்றாரு. ஏன்னா பெத்தலும் வந்து ஒரு ஸ்பார்க்கை காமிச்சிட்டு அவுட் ஆடுறாரு. அவங்க இன்னும் செட்டில் ஆகல பேட்டிங் லைன். இப்போ வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங் லைனை பாருங்க, உங்களுக்கு எல்லாருமே அடிக்கிறாங்க, அந்த இதுக்கு இவங்க வரல இன்னும். அப்படிங்கும்போது that's a one very good chance they've got to see they can
really twist their combination, get the right one. பாப்போம் என்ன நடக்குது. பாகிஸ்தானுக்கு it is very simple. They got one task in hand to beat Sri Lanka. They expected to beat them. Not taking Sri Lanka for granted, but they need a favor from England to beat New Zealand. நியூசிலாந்து வந்து இங்கிலாண்டை பீட் பண்ணிட்டு தேர் கோயிங் டு பீட் ஸ்ரீலங்கா ஆல்சோ இன் டர்ன். பாகிஸ்தான் வில் பி எலிமினேட்டட் நோ மேட்டர் வாட்ஸ். நீட் சம் லக் ஃப்ரம் இங்கிலாந்து டு டூ எ ஃபேவர். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. திஸ் இஸ் ஆல் வி ஹவ் காட் ஃப்ரம் திஸ் எபிசோட் ஆஃப் த ரிவ்யூ பிட்வீன் இங்கிலாந்து அண்ட் பாகிஸ்தான். நெக்ஸ்ட் எபிசோட் இஸ் கோயிங் டு பி another cracker of a game that is going to be between New Zealand and Sri Lanka to be played tomorrow. We'll come back and do the detailed preview with your very own Blast Vignesh, who's getting his predictions right எவ்ரி சிங்கிள் டைம். இந்தியா சவுத் ஆப்பிரிக்கால தான் அவர் வந்து அந்த ப்ரெடிக்ஷன் தப்பா போச்சு. ஒருவேளை நான் சொன்னதை பார்த்து ஏமாந்து அவரோட ப்ரெடிக்ஷனை மாத்திட்டாரான்னு தெரியல. பட் ஹஸ் பீன் ஸ்பாட் ஆன் வித் ஹிஸ் ப்ரெடிக்ஷன்ஸ், ஸ்பாட் ஆன் வித் ஹிஸ் நாலேஜ், ஸ்பாட் ஆன் வாட் இஸ் ஷேரிங் with what he little know the cricket Indian, which I have to appreciate him for his support. Until we come back and entertain you for the next episode with a very own Blast Witness. Thanks a lot and bye bye.